ஹலோ ஹாய்ங்க. காலைல ஏந்திச்சதே பார்த்தீங்கன்னா செம்ம லேட்டு. ஏந்திச்சதுலேருந்து சரியான தலைவலி. சரி காஃபிய குடிச்சா கொஞ்சம் தலைவலி கம்மியாகும்னு நெனச்சேன். பட் கம்மியான மாரி தெரியல. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு நல்ல குளியல போட்டேன். தலைவலி இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அது சரி பண்ண தலைவலி மாத்திரை ஒண்ணு எடுத்து போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டோட ஜிம்மானா மாஸ்க்கு கிளம்பிட்டேன். சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு ஹாலிடே. அடிக்கிற வெயிலுக்கு பாடி வேற டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் குடிச்ச மாரி இருக்க மாட்டேங்குது. மீடியம் ஸ்பைசில ஃப்ரெண்டோட அக்கா எங்களுக்காக ஆசையா பிரியாணி செஞ்சு குடுத்துருந்தாங்க. அது ஒரு கட்டு கட்டிட்டு என் ஃப்ரெண்டு பிரியாணி சாப்பிட்ட மயக்கத்துல ஸ்கூட்டி ஸ்ப்ரிங் ரைடர்ல உட்காந்துட்டு குதிரையை ஓட்டுனுக்கிறான். டேய் அது குதிரை இல்லடா ஸ்கூட்டிடா. குதிரை அங்க இருக்கு பாரு அப்படின்னு. என்னது ஸ்கூட்டியா? நான் இவ்வளோ குதிரை நினச்சி தான் விளையாட்டு இருந்தேன் அப்படின்றான். விளையாடினதெல்லாம் போதும் வாசுருதி போலான்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண ட்ரீம் மாலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்டாக இந்த ஷாப் எல்லாம் யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கான ப்ராடக்ட் தான் இங்கே நிறையா இருக்கும். அப்புறம் இவங்க கிட்ட ப்ரைஸும் அஃபர்டபுளாக தான் இருக்கும். நான் ஷாப்போட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின்பற்ற வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பெர்ஃப்யூம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் ரெட் டேக்ன்ற ஷாப் தான் விசிட் பண்ணோம். பட் இங்கே ஆஃபர் நிறையா இருக்குது. பட் பெருசாக கலெக்ஷன் எதுவும் செட் ஆகல. வீடியோக்காக பேக் மட்டும் ஆட்டிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அது என்னவோ தெரியலங்க. இங்கே வந்ததுலேருந்து மேக்ஸில் தான் ட்ரெஸ் செட் ஆகுது. ஒரு பிளாக் டிஷர்ட் க்ரீன் டிஷர்ட்டை வாங்கிக்கிட்டு நான் பில்லை போட்டு கிளம்புறேன். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து எங்க பையனும் குவைத் சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு ஹேர் கட் பண்ணணும்னு சொன்னா அதை முடிச்சிட்டு நைட்டு டின்னர் அக்பர் ஹோட்டலில் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.